சிக்கன் சுக்கா பண்ணுறோம். வணக்கம், நான் மகிஷாராஜன். இன்னைக்கு எங்கள் கிச்சனில் வந்து சிக்கன் சுக்கா பண்ணுறோம். ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த 5 பேருக்கு எவ்வளோ தேவையோ ஒரு கிலோ, அந்த 1 கிலோவுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். நான் செய்கிறது எல்லோரும் வீட்டில் நல்லபடியாக செஞ்சு சாப்பிடணும்னு என்னோட ஆசை. நாங்கள் என்ன ரியலாக இருக்கோ அதே ரியல் அப்படியே சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, இப்போ சிக்கனை கழுவுறதுக்கு சிக்கனை எடுக்கிறோம். இது வந்து 1 கிலோ சிக்கன் இருக்குது. இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவு கொடுக்குறோம். இப்போ இந்த 1 கிலோ சிக்கனுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது நான் இப்போ சொல்லுவோம். சீரகம், 1 கிலோ சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம் போட்டால் போதும். ஒரு 4 ஏலக்காய், அதே அளவுக்கு 2 ஸ்பூன் சோம்பு, 2 பீஸ் பட்டை, பட்டையில் ஒரு 2 பீஸ், இந்த மாதிரி 2 சின்ன சின்ன பீஸ் 2 பட்டை போட்டோம்னா, எப்போவுமே நான்வெஜ்ஜுங்கிறது கொஞ்சம் பட்டை போட்டால் தான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். அதுக்காக இந்த பட்டை போடுறோம். அப்புறம் 2 தக்காளி, இது அரைக்கிறது. நான் வந்து வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வதக்குவோம். வதக்கிட்டு 2 தக்காளியும், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு 2 தக்காளி, அதை வந்து ஒரு சின்ன மசாலாக்காக தக்காளி அரைப்போம். மல்லி, கொத்தமல்லி 2 ஸ்பூன், ஒரு 4 கிராம்பு, 2 ஸ்பூன் மிளகு, குருமிளகு 2 ஸ்பூன், ஒரு 6 வரமிளகா, ஒரு 6 தாளிக்கு, கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தலை கடைசியாக போடுறதுக்கு. இது நமக்கு தேவையான பொருள். இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றி வதக்குறோம். தக்காளி 2 அரைக்க கட்டி அடுப்பு வைக்கிறோம். 2 ஸ்பூன் மல்லி விதை போடுங்க. மல்லி விதை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த சுக்கா டேஸ்ட்டே மல்லி விதை தான். 4 கிராம் போட்டால் போதும், நிறையா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கிராமில் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். 4 கிராம் போட்டால் போதும். 1 ஸ்பூன் பெப்பர், குருமிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம், 4-5 வரமிளகா, ஒரு 3 ஏலக்காய், ஒன்றரை ஸ்பூன் சோம்பு. சோம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். ஒரு 3 பட்டை, நல்லா வறுத்துக்கிறோம். சும்மா சூடாகி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். லேசாக அந்த கடற்கரை வெடிக்கும். வெடிக்கிற லைட்டாக வச்சு வருங்க, ரொம்ப ஸ்பீடாக வச்சு வைக்க வேண்டாம். அப்படிதான் கொஞ்சம் கருகி போயிடும். இந்த தன்மைகள் உண்மையான இது போயிடும். அதனால் லைட்டாக இந்த ஆரி வர அளவு, அப்படின்னா அந்த ஆரி வரணும். போகும். இதில் வந்து 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு இருக்குது. நம்ம 1 கிலோவுக்கு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போட்டால் போதும். இதே கரெக்டாக இருக்கும். 1 கிலோவுக்கு இந்த அளவுக்கு 50 கிராம், இது ஒரு 50 கிராம், அவ்வளோ இருந்தால் போதும். 1 கிலோ. அதிகமான இஞ்சி பூண்டு வேண்டாங்க, ரொம்ப ஹெவி காரமாக இருக்கும். இதே இது வறுவல் அந்த மாதிரிக்குன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிகமாக இருந்த பிரச்சனை. இது சுக்கா சும்மா ஒரு பேருக்கு இஞ்சி பூண்டு இருந்தால் ஒரு 50 கிராம், 25 கிராம் இஞ்சும் 25 கிராம் போட்டுருந்ததுன்னா 50 கிராம். 50 கிராம் நல்ல ஒரு பெரிய டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா இதே கரெக்டாக போதுமானதாக இருக்கும். அடுப்பத்தை வச்சாச்சு. 1 கிலோ சிக்கன், 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் இருந்தால் போதும். ஒரு பெரிய டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். இஞ்சி போட்டு ரொம்ப முருகலாக வருதுன்னு அவசியம் இல்லை.
இந்த அளவுக்கு அந்த ரொம்ப முருகா வந்துன்னா அடி பிடிக்கும். அடி பிடிச்சுன்னா அவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது, போட்டு கரண்டியை போட்டு சின்ன நைஸில் போட்டுருப்பாங்க வீட்டில். எங்கள்கிட்ட வந்து கெட்டியாக இருக்கும் வளர்த்துட்டு, வீட்டு பாத்திரம் கொஞ்சம் நைஸாக இருக்கும். அதனால இந்த அளவுக்கு ஒரு அரை பழம் ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க முன்னாடி, ஏன்னா அடுத்தது கருகிரும். இந்த அளவுக்கு வந்தோடனே அடுப்பை ஸ்லோ பண்ணுங்க. வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டிட்டு இருக்கிறேன். இந்த வெங்காயம் தான் நம்ம சிக்கனுக்கு மசாலா கொடுக்கும். நல்லா வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிறோம். பட்டக்காலம் வதக்கி கொடுத்துருக்குறோம். இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்குறோம். 2 தக்காளி எடுத்து ஊற்றுறோம். நல்லா ப்ரௌனிஷாக இருக்கணும் தக்காளி வெங்காயம். அப்போதான் உங்களுக்கு அந்த மசாலா கூட அது உடையும். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அது உடையாது. அது நமக்கு சாப்பிடும்போது கடிப்படக்கூடாது. வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி அதை போட்டுருங்கிறது தெரியக்கூடாது. வெங்காயம் தக்காளி சுக்காவுக்கு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அது இருக்கும். ஏன்னா வெங்காயம் தக்காளி இருக்கு, வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறாங்க, அது என்ன சுக்கா பெசல் அப்படிம்பாங்க. அதனால அந்த வெங்காயம் தக்காளி போட்டு அதில் இருக்கிற அளவுக்கு நல்லா புறநிறுத்த வெங்காயத்தை வதக்கி தக்காளி அரைச்சி விட்டுனோம்னா அது சின்ன ஒரு மசாலா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிளகு கீரை வறுத்து வச்சுக்கிறது அதில் போடும்போது கரெக்டாக இருக்கும். அதுதான் அந்த சிக்கன் சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும். அந்த மிளகு கீரை காரம் தக்காளி வெங்காயத்தோட மசாலா அப்படி சாப்பிடும்போது ஜூஸியா இருக்கும். அதான் சுக்கா. பாருங்க வெங்காயம் அளவுக்கு வந்திருக்கணும். இது வந்து 80 பாயிண்ட் வந்திருக்குது. இன்னும் ஒரு 2 செகண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுன்னா கொஞ்சம் அடுப்பு பிளேஸாக ஏற்றிக்கலாம். இப்போ 80லேருந்து 85 பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன் இந்த வெங்காயம் வதங்குதுன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா அது மசாலா கூட சேர்ந்துடும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக இருக்கும். இது மேலே வளர்த்தா அது கற்றுக்க ஆரம்பிச்சு அதோட தன்மை மாறிடும். வெங்காயத்தோட தன்மை மாறும். இது அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றுறது கூட தக்காளி போட்டோன்னே மசாலா ஆகிடாது. தக்காளியும் தெரியக்கூடாது, வெங்காயம் அப்படியே உடைஞ்சிருவது. கொஞ்சம் வதக்கிட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா உடைஞ்சு வந்துடும். இந்த டைம்ல கழுவி வச்சிருக்க சிக்கனை போடுறோம். மசாலா தளர்த்து இருக்கணும். இந்த மாதிரி இருந்துன்னா அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி வச்சிருக்கிற ஒரு பீஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவு சுத்தமாக கழுவணும். இந்த டைம்ல சிக்கனை போடுறோம். சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. அப்பதான் மசாலா பிடிக்கும்போது உப்பு அதிகமாக போட்டுறாங்க. ஒரு 20% போடுங்க. 2வது பத்தெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு வந்து அந்த சிக்கன் கூட நல்லா வந்துடும். உப்பு போட்டோன்னே சிக்கன் தண்ணி விட ஆரம்பிக்கும். உப்பு போட்டோன்னு சிக்கன் தண்ணி விட ஆரம்பிக்கும். 2 நிமிஷம் வதக்கிங்க. இப்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த உப்பு போய் மசாலா பட்ட உடனே சிக்கனோட தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுக்கு சிக்கனோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அதுக்காக உப்பும் மசாலாவும் போட்டு 10 வேக விடுறது. ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுக்கிடுங்க. அந்த சிக்கனோட ஈரப்பதம் பூரா போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வீட்டில் ஒரு 4-5 பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி 1 கிலோ எடுத்துட்டீங்கன்னா 2 தக்காளி அதை அதுக்கு மேலே வேண்டாம். 2 தக்காளி 2 வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சு போட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வதக்கிட்டீங்கன்னா அந்த சிக்கனோட ஈரப்பதம் போயிடும். சவுண்டு கேட்குதா? இந்த ஈரம் இருந்தால் அந்த சவுண்டு வரும். இந்த மாதிரி சிக்கன் விரியும். தண்ணி விடும்போது இந்த சிக்கன் விரியுதா அந்த மாதிரி விரியும் போது தண்ணி ஊற்றிட்டாங்க.
இப்போ அது சிக்கன் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். இந்த 200 ml தண்ணி நல்லா வற்றி சிக்கன் நல்லா வந்துருச்சு. 1 கிலோவுக்கு அதிகபட்சம் 200 தண்ணி ஊற்றினா போதும். அந்த இதுல நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி மசாலா வந்துடும். இந்த மாதிரி இருக்கும், ஜல்லி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜல்லி மாதிரி கீழே இருக்கும். அப்படியே அதுதான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வத்திருச்சு. இந்த டைம்ல கொஞ்சம் அடுப்பை ஏற்றுறோம். இந்த ஜல்லியும் நல்லா வத்தணும். அப்பதான் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற மிளகு சீரகம் போடும்போது அது சரியா இருக்கும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்க மிளகு சீரகம் போடுறோம். தண்ணி நல்லா வத்திருச்சு. சுக்காவோட பழம் இப்ப போடுறோம். மிளகு இருக்கான மசாலா இப்ப மீண்டும் அடுப்பை ஸ்லோ பண்றோம். அந்த மிளகு சீரகம் சோம்பு சீரகம் அந்த சிக்கன்ல மசாலா பிடிக்கணும். அதுக்காக அடுப்பை லோ ஃப்ளேம்ல வைக்கிறோம். லோ ஃப்ளேம்ல வச்சோம்னா அந்த காரங்கள் கரெக்டா அதுக்கு போய் ஜாயிண்ட் ஆகும். அப்பதான் நம்ம அந்த சிக்கனை உரியும் போது ஜூஸியா வரும். இந்த மாதிரி மசாலாவும் கூட பட்டும் படாம தொட்டும் தொடாம இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால கொஞ்சம் அந்த பட்டை கிராம்பு நல்லா கொஞ்சம் வதங்கணும். இப்பதான் அந்த வாசம் வருது. மசாலா போட்டாலும் அந்த மனம் அப்படி நல்லா இருக்கணும். அந்த மனம் அதே வந்துடும். நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்புலாம் வர வறுத்த நட்டுருக்கோம். மழை போடும் மறுபடி எண்ணெயில குக்காடு போட்டு இன்னும் வாசம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். மசாலா பட்டும் அப்படி சிக்கன் எடுத்து ஒழியும் போது ஜூஸியா இருக்கணும். நேரத்தில் உப்பு வைக்கிறோம். ஏற்கனவே போட்டுக்கிறோம். பத்தெல்லாம் ஒரு 5 ரைஸா போதும். அதுக்கெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. நேரத்தில் மலை மாதிரி மல்லித்தலை போடுறோம். இந்த சிக்கனும் கடைசி அதுக்கு மல்லித்தலை போடுறோம்னா சிக்கன் பச்சையா இருக்கணும். நம்ம சாப்பிடும்போது சிக்கனோட மல்லித்தலை கடிக்கும் போது அப்படி ஜூஸியா இருக்கு. சூப்பரா இருக்கு சாப்பிடுறது. இந்த டிஷ் கொஞ்சம் மல்லித்தலை ஜாஸ்தியாவே இருக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் போட்டு கலக்கிட்டோம். கடைசியா போட்டுக்கிறோம். இந்த டைம்ல பார்ப்போம். சிக்கன் சுக்கா ரெடி. இப்ப சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பீஸ் நம்ம சாப்பிடுறோம். ஃபர்ஸ்ட் நம்மளே சாப்பிட சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஜூஸியா இருக்கும். சூப்பரா. நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கட்டிங் வச்சிருக்கிறேன். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் நல்லபடியாக செஞ்சு தருவோம். உங்கள் பட்ஜெட் அந்த மாதிரி சின்ன பட்ஜெட்னா சின்ன பட்ஜெட் செய்வோம். ஹை பட்ஜெட்னா ஹை பட்ஜெட் எல்லாமே பண்ணி கொடுப்போம். நீங்கள் என்ன வேணாலும் கூப்பிடலாம். என்னோட ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. நன்றி, வணக்கம். மைக்ஸா ராகி.